டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா நியமிக்கப்படுவார் என அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா நியமிக்கப்படுவதாக அண்மை தகவல். டெல்லியில் புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சராக ரேகா குப்தா பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள். டெல்லி சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று பாஜக அங்கு ஆட்சி அமைத்து தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய முதலமைச்சர் யார் என்ற சஸ்பென்ஸுக்கு தற்போது முடிவெட்டப்பட்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சராக தற்போது ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அண்மை தகவல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க தொடர்ந்து பேசலாம். நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக யார் தேர்வு செய்யப்பட போகிறார்கள் என்ற கடந்த 10 நாட்களாக அந்த கேள்வி எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான விடையானது கிடைத்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேகா குப்தா டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக டெல்லியினுடைய பாஜக சார்பில் சுஷ்மா சுவராஜ் அவர் முதலமைச்சராக இருந்த நிலையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ரேகா குப்தா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாளை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பதவியேற்பு விழாவில் அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அவருடன் சேர்ந்து இதர அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்த ரேகா குப்தா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் கட்சியினுடைய டெல்லி மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பொறுப்புகளையும் அவர் வகித்திருக்கிறார். ஜூலை மாதம் 1974ஆம் ஆண்டு ரேகா குப்தா டெல்லியில் பிறந்திருக்கிறார். டெல்லியில் அவர் பள்ளி படிப்பு மற்றும் சட்ட கல்லூரி படிப்பையும் முடித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ரேகா குப்தா வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது அவர் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஸ் குமார் ஆம் ஆத்மி கட்சியில் அமைச்சராக இருந்து பின்னர் பாஜகவில் இணைந்த கைலேஷ் கெலாட் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் முதலமைச்சர் பதவிக்கு பேசப்பட்டு வந்த நிலையில் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ரேகா குப்தா தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.